ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரீன்வெல் சேனல். இன்றைக்கி நாம் க்ரீன்வெல் சேனலில் ஃபுட் கலர் ரோஸ் கலர் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் அதுக்கு 3 மீடியம் சைஸ் பீட்ரூட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். பீட்ரூட்டை கழுவிட்டு தோல் சீவி எடுத்துக்கலாம். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட்டை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு ஒரு அரை கப்பு போல் தண்ணி ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டி சிம்மில் நல்லா வேக விடலாம். ஏற்கனவே நம்ம அரை கப் தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ மறுபடியும் 1.5 கப் தண்ணியை இது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பீட்ரூட் நல்லா வெந்து வர அளவுக்கு நல்லா வேக விடலாம். ஒரு 15 நிமிஷம் எனக்கு ஆயிருக்கு. இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா பீட்ரூட் எல்லாமே வெந்து அந்த கலர் தண்ணியில் இறங்கியிருக்கு. இப்போ இதை ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன துகள்கள் உள்ளதாக இருக்கணும். பெரிய ஓட்டை இருந்ததுன்னா திப்பியும் சேர்ந்து கீழே உள்ள போயிடும். அதனால் சின்ன ஓட்டை இருக்கிற வடிகட்டியில் தனித்தனியாக பீட்ரூட் சக்கையையும் அந்த தண்ணியையும் தனித்தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா 3 மீடியம் சைஸ் பீட்ரூட்டில் எனக்கு இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு. ஒரு பெரிய கிளாஸ் அளவுக்கு எனக்கு ஃபுட் கலர் கிடச்சிருக்கு. இப்போ இதை நம்ம ஜெல்லாக ஆக்கணும். அதுக்காக திரும்பவும் அடுப்பில் வச்சு மறுபடியும் இதை ஹீட் பண்ணலாம். இப்போவும் அடுப்பு பார்த்திங்கன்னா மிதமான ஹீட்டில் தான் இருக்கணும். எல்லாமே வற்றி ஒரு ஜெல் மாதிரி வரணும். அந்தளவுக்கு இதை நம்ம சூட் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாமே குறைஞ்சிருக்கு. இப்போ ஒரு கரண்டியில் நடுவில் கோடு போட்டோம் அப்படின்னா அது 2ஆக பிரியுது. இப்போ இந்த அளவுக்கு வந்த உடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கெட்டியாகவே ஆகும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய ஹோம்மேட் ஃபுட் ரெட் ஜெல் கலர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. குழந்தைகளுக்கு அடிக்கடி நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இப்போ பீட்ரூட்டில் உள்ள சத்து இதில் கண்டிப்பாகவே இருக்கும். அப்போ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.